வணக்கம் நண்பர்களே. நலம் நம் கையில் சேனலுக்கு வந்தமைக்கு இன்றைய பதிவில் நமமுக்கிரா கிழங்கு. ஆங்கிலத்தில் இதை அஷ்வகந்தா அல்லது வின்டர் செர்ரி என்று அழைக்கிறார்கள். ஆயுர்வேதத்தில் அமுக்கிராவின் வேர் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் வதோனலாய்ட்ஸ் எனப்படும் உயிர்ச்செயல் சேர்மங்கள் உள்ளன. இவை ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அமுக்கிரா குறித்து நவீன அறிவியல் ஆய்வுகளும் நடைபெற்று வருகின்றன. தூக்கத்தை பற்றிய ஒரு ஆய்வில் அமுக்கிரா சாறு பயன்படுத்தியவர்களுக்கு தூக்கத்தின் சில அளவுகளில் முன்னேற்றம் காணப்பட்டது. முக்கியமான எச்சரிக்கை: அமுக்கிராவை அனைவரும் தானாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. வயிற்றுக் கோளாறு, வயிற்றுப்போக்கு, வாந்தி அல்லது தூக்க கலக்கம் போன்ற பக்கவிளைவுகள் ஏற்படலாம். அரிதாக கல்லீரல் பாதிப்பும் பதிவாகியுள்ளது. கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள், தைராய்டு அல்லது தன்னைத்தாக்கும் நோய் உள்ளவர்கள், அறுவை சிகிச்சைக்கு முன் இருப்பவர்கள் மற்றும் சில மருந்துகளை உட்கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக் கூடாது. சில மருத்துவ தகவல்: இதன் கிழக்கு பொடி ஆண்மை பெருகும், வீக்கம் குறையும், சிறுநீர் பெருக்கி உடலை உரமாக்கும், உறக்கம் வரும், உடல் வெப்பம் அகற்றும், காயங்கள் மற்றும் கரப்பான் சுரம் வீக்கம் குறையும். முற்றுப்புள்ளி. இதன் பொடி நெய் சேர்த்து பயன்படுத்தினால் உடல் உறுப்புகள் உறுதி, அழகு, நீண்ட ஆயுள் உண்டு. கிழக்கை பச்சையாக கொண்டு வந்து பசுவின் நீர் விட்டரைத்து கொதிக்க வைத்து கண்ட மாலை வீக்கம், இடுப்புவலி இவைகளுக்கு பற்றிட இவைகள் விலகும். முற்றுப்புள்ளி. இதை சுக்குடன் சேர்த்து வெந்நீர் விட்டரைத்து வீக்கங்களுக்கு போட கரையும் அமுக்கரா பொடி ஒரு வேளைக்கு 2 முதல் 4 கிராம் அளவு தேனில் கலந்து சாப்பிட்டால் வலி, ஐயம் இவற்றால் பிறந்த நோய்கள், வீக்கம், பசியின்மை, உடல் பருமன் இவைகள் எல்லாம் விலகும். இந்த பொடியை நெய் சேர்த்து கொடுக்க ஓய்ச்சல், பெருமூச்சு போகும், உடற்கு வன்மை தரும், ஆண்களுக்கு விந்துவை பெருகும். முற்றுப்புள்ளி. பொடி 1 பங்கு கற்கண்டு 3 பங்கு சேர்த்து வேளைக்கு 4 கிராம் காலை மாலை உட்கொண்டு அரை அல்லது ஓர் ஆழாக்கு பசுவின் பாலில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி, உடல் வன்மை அடையும். இந்தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நலம் நம் கையில். நம்பகமான மருத்துவ தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மேலும் விபரங்கள் அறிய கீழே உள்ள லிங்கில் தொடரவும்.